பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நாளிலே நாம் அனைவரும் ஜீவனோடு இருக்குது கர்த்தருடைய கிருபையே. கிருபை மாத்திரம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வாஞ்சியாய் காத்திருப்போம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தோமானால், சங்கீதம் 119 அதிகாரம் 72 வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே பலவிதமான ஆஸ்திகள், சொத்துக்கள், செல்வாக்குகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே வெறும் மண்ணாக காணப்படுகிறது. நாம் இந்த பூமியிலே பிறந்து பலவிதமான ஆசை இச்சைகளுக்கு ஈடுபட்டு பலவிதமான காரியங்களிலே நாம் செய்து வந்தாலும் கூட அநேக சொத்துக்களும் செல்வாக்குகளும் நமக்கு இருந்தாலும் கூட அவையெல்லாம் சொந்தமில்லை என்று இந்த வசனத்தின் வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? ஆகையாலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகிமையான வேதமே எனக்கு என் வாழ்க்கையிலே நலமாக காணப்படுகிறது. இந்த வாழ்க்கையிலே நான் நிலைத்திருக்க, உம்மோடு கூட இசைந்திருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை மறவாதபடி எந்நாளும் உம்முடைய மகிமையை சொல்லி வர, நீர் செய்த நன்மைகளை நான் ஒருபொழுதும் அந்த மகிமையான வாழ்க்கையை மறந்து சாத்தானுக்கு சொந்தமாகாதபடி, சாத்தான் என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி நீங்க விளம்பியிருக்கிற வேதம் எனக்கு நலனாக காணப்படட்டும். தகப்பனே, உம்மையை நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நான் அண்டி இருக்கிறேன். ஆகையாலே எந்த விதமான இக்கட்டிலேயும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் நான் சிக்கிக்கொள்ளாதபடி நீரே எனக்கு விளக்காயிருந்து தீபமாயிருந்து என்னை காத்து கொள்ளும் ஐயா. இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வார்த்தைகளை நான் பற்றி கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பொண்ணோ, இந்த செல்வமோ, இந்த பணமோ, இந்த ஐஸ்வர்யமோ எனக்கு சொந்தமானதுமல்ல. இவை என்னை காப்பாற்றவும் சாத்தான் பிடியிலிருந்து விடுவிக்கவும் முடியாது. ஆகையாலே என் தெய்வமே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை சார்ந்திருக்கிறேன். என்னை நீர் காத்து உம்முடைய வேத பகுதி எந்த நாளமும் எந்த நேரமும் எனக்கு நலனாக வெளிப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே நான் ஒன்றுக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சாத்தானோடு கூட நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை காத்து ரட்சித்தருளுவாராக. அவருடைய மகிமுள்ள கரம் உங்கள் கரங்களோடு கூட இணைந்திருப்பதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளில் செல்வாக்குகளில் நான் நிலைத்திராதபடி உம்முடைய வேதத்தின் மீது பிரியமாயிருந்து அவைகளை நான் பற்றி கொண்டு எனக்கு நலனாக எல்லா விதமான காரியங்களிலும் கடந்து வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து நீண்ட ஆயுள் நாட்களை உங்களுக்கு வருஷிக்க செய்து சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த
ஜெபத்தை முடிப்போம். ஆமென்.